என்ன பெரிய மகாராணியா? மகாராணி வந்து நான் ஏங்க இங்க வர போறேன்? நான் வள்ளியோட தோழி. தோழி இதுக்கு தான் நான் பில்டப் கொடுக்குறியா? நான் யாருன்னு தெரியுமான்னு கேக்குறேன். ஆமாங்க. என்ன சொல்றது இல்லையா? சங்கத்துக்கு ரவுடியா? ஆமா. நானும் ரவுடி தான். நீனும் ரவுடி. சொல்லும் போதே தெரியுது. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? சரிம்மா சொல்லு. ஏங்க நான் தான் வள்ளியோட தோழி. என் பேர் இருளைன்னு சொல்லுவாங்க. நாங்க காட்டுக்கு போறோம். உன் பேர் என்ன? இருளை. இருளையா? இருளை பேர் இருளைங்க. சரி சரி. நாங்க காட்டுக்கு போறோம். நான் போறேன், வள்ளியம் வராங்க, இன்னொரு தோழி பொண்ணு வராங்க. எல்லாம் சேர்ந்து போறோம். நான் ஒருத்தரை காதல் பண்றேன் தெரியுமா? யார் யார் போறிய? நான் போறேன். எங்க போறீங்க எல்லாம்? இது காவலுக்கு. யார் யார் போறிய? நான் போறேன், வள்ளியம் வராங்க, இன்னொரு தோழி பொண்ணு வராங்க. எதுக்கு போறிய? காவலுக்கு. யார் யார் போறிய? எத்தனை வாட்டி சொல்றது? என்னையாவது எத்தனை அப்படி பிடிக்குது? மோகன்தாஸ் நேற்று வந்தவர் மண்டே உடச்சு மைக் எடுத்து மண்டே உடச்சு. நான் ஒருத்தரை காதல் பண்றேன் தெரியுமா? சொல்லவா? சரி சொல்லவா? சொல்லுமா. சிட்டான் சிட்டான் குருதி உனக்கு தானே அடாமா அப்படி போடு. பட்டாம் பட்டாம் மூச்சி கலகத்தானே அடாமா போடு. ஏ உனக்காகத்தான் சிட்டா சிட்டா குருவி உனக்கு தானே அடாமா அப்படி போடு. பட்டாம் பட்டாம் மூச்சி கலகத்தானே நம்ம பாடு திருப்பி உன்னை விடவா? என்னை விட ரொம்ப அழகா இருப்பாங்க. அப்படியா? ஆமா. உன்னை விடவா? அழகா இருக்கிறா. அடியே அடி ராஜாத்தி. கட்டில எல்லாம் நடுவுல ரொம்ப இருக்கு. எட்டி விடுங்க, இவளை தூக்கி விடுங்க. இரண்டு எனக்கு நீங்க வேணும். பலமாக தள்ளாதீங்க தள்ளாதீங்க தள்ளாதீங்க. ஒரு காலம்
போகாதீங்க போகாதீங்க ஆரம்பிக்க முத்து ரெண்டு மலை ஓரம்போ ஓரம்போ ருக்குமணி வழி வருது நான் கண்டு வருவேன் லாரிகள் எல்லாம் சைடு போட்டு விடுவேன் கம்பது முள்ளி நான் கண்டு வருவேன் லாரிகள் எல்லாம் சைடு போட்டு விடுவேன் கையடையோ பொருளை முறையோ சுத்தி வருவேனே ஏன் கையாளு மேலே நிக்கிறாரு அவரை கொஞ்சம் ஒதுக்க சொல்லு ஒதுக்கிங்க எனக்கு அச்சு வெள்ள எள்ளு புண்ணாக்கு வாங்கிட்டாலே பத்தாட்டினா இன்னும் தானே ஓரம்போ ருக்குமணி வழி வருது ருக்குமணிய பின்னாடி உட்கார வச்சு அவங்க மூடி என்ன பெரிய மும்தாஜ் நினப்பு ஆளுகளை பாரு இது வேற பீரோ திறந்துக்குது ஆமா நல்லா இருக்கீங்களா நல்லா சுகமா இருக்கேன்டி நிம்மி ஆகிப்பா நீங்க நல்லா இருக்கீங்க நல்லாவே இல்லை ஏண்டி உனக்கு நல்லான்னு இருக்கிற எங்க வீடு என்ன இருக்க என்ன சுத்தமா எல்லாரையும் மொத்தமா இருப்பாடு நீ தான் அழகா இருப்பி இருக்கு இல்ல மாமா என்னடி நானே ரொம்ப வருத்தத்துல இருக்கேன் ஏண்டி வருத்தமா இருக்கிற எங்க வீட்டுக்காரர் என்னைய சந்தேகப்படுறேன் மாமா எதுக்கு சந்தேகப்படுறாரு கல்யாணம் பண்ணி இப்ப 3 பிள்ளை வந்துருச்சு இப்ப போய் என்னைய சந்தேகப்படுற போய் ஏன் சந்தேகப்படுறான் முட்டா பைய ஆமா 3வது பிள்ளை அவனுக்கு பிறக்கலைங்கிறேன் 3வது பிள்ளை அவனுக்கு பிறக்கலைங்கிறேன் 3வது பிள்ளை அவனுக்கு பிறக்கலையா சத்தியமா சொல்றேன் ஏன் இப்படி சொல்றான் இந்த காளியம்மை ஆணையா சத்தியமா சொல்றேன் 3வது பிள்ளை அவனுக்கு தான் பிறந்துச்சு 3வது பிள்ளை அவனுக்கு தான் பிறந்துச்சு மத்த 2 பிள்ளை தான் வேற ஆளுக்கு பிறந்துச்சு ஏண்டி இவன் போய் என்னைய சந்தேகப்படலாமாவே தங்க புண்ணியவதியில நீ அப்புறம் அவனை டைவர்ஸ் பண்ணி யார அவனை தான் டைவர்ஸ் பண்ணிட்டேன் அப்புறம் ஒரு கபடி விளையாடுறவனை கல்யாணம் பண்ணி அப்புறம் நான் வந்து நல்லா விளையாடுவானே அவன் எங்கேயா விளையாண்டான் பாய் பைய பட்டு கிடப்பேன் 3 மாசமா கபடின்னு வர்றேன் சரி இப்படி தொடுறேன் போயிடுறேன் சரி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு எனக்கே ஒரு நாள் ஏறி டேஸ்ட் அடிப்பான்னு பார்க்குறேன் அடிச்சா வாடு ஏன் நீ கேட்க வேண்டியதானே நானாச்சும் ரைடு வர்றேன்டான்னு வேணாம் அப்படின்ட்டேன் நீனாச்சும் வாடா வந்து ஒரு போனஸ் கொட்டனாச்சும் தொட்டுட்டு போடான்னு என்ன சொல்றான் அவன் லாபியில காலை வச்சு ஆளை விட்டாயிட்டேன் அப்புறம் என்னாச்சு ஆச்சுமா அவன் போனா போயிட்டு போறான் மாமா நம்ம காமெடி அது பூதி ஆயிரு ஆச்சுட்டு போயிட்டாரு இங்கே ஆச்சு யாராச்சு சரி அதனால இப்போ நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன் எனக்கு அதான் பொண்ணு மாப்பிள்ளை இருந்தால் பார்த்து சொல்லுங்க மாப்பிள்ளை தானே ஆமாம் நாளைக்கு ரெடி பண்ணிடுவோம் நாளைக்கு ரெடி பண்ணிடலாமா மணி முத்திருக்கா பிரச்சனை இல்லை அடியே பாடி இங்கே வா நல்லா இருக்கேன் கொஞ்சம் அழகா இருக்கடி கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க கொஞ்சம் வண்டி கார் வருது அழகா இருக்கடி நீ அப்படியா அதுக்கு இப்படியே திறந்து காமிப்ப நான் கடி திறந்து காமிச்சேன் ஒரு பொம்பளை பிள்ளை அடக்க ஒடுக்கமா இருக்க மாட்டியா அச்சா மடம் நானும் பைப்போட இருக்கணும் பைப் இல்ல பயிர் போட இருக்கணும் அது இருக்கேன்ட்ட இருக்கா அதை பத்தி பிரச்சனை இல்ல பத்திரமா வச்சுக்க அப்பா வந்து கண்ணு கருத்துமா காவலுக்கு போச்சு நம்ம வந்துட்டோம் அம்மா வரணும் அம்மா வந்தாதான் இந்த இடத்துக்கு ஒரு சிறப்பு உண்டாகும் ஆமா கூப்பிடுமா கூப்பிடுவோமே வள்ளியம்மா அம்மா உனக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா நான் ஆகலடி உனக்கு கல்யாணம் ஆகலையா உனக்கு ஆயிருச்சா 2-3 தாட்டி ஆயிருச்சு அவ்வளவுதான் ஒரு வாட்டி ஆயிருச்சா பல வாட்டி ஆகும் எல்லாருக்கும் ஒரு தான் கல்யாணம்னா ஒரு வாட்டி தானே ஆகணும் 2-3 தாட்டி தான் ஆயிடுச்சு அது இல்ல நீ சொல்றது வேற நினைக்கிறேன் உனக்கு மாப்பிள்ளை எதுவும் பார்த்துக்காங்களா மாப்பிள்ளை பார்க்கவே இல்லடி நான் வேணா உனக்கு ஒரு மாப்பிள்ளை பாக்குறேன் என்ன மாப்பிள்ளை பெட்ரோல் ரொம்ப அழகா இருப்பாரு பெட்ரோல் பங்க்ல வேலை ஆக்குறேன் அப்படியே சம்பாதிப்பாரு நல்லா சம்பார்த்தனை விடு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி 1 மணி நேரத்துக்கு ஒரு தாட்டி 10 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி டீசல் பெட்ரோல் போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படியா சரி அப்புறம் வேற மாப்பிள்ளை இருக்கா போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்புறம் என்ன விட்டுருவேன் அதுக்கு மேல வாயை கிளறாத இன்னைக்கெல்லாம் எதுவும் பேச அதனால வாயை பத்திட்டு அமைதியா இருக்கிறேன் சரி வாயை கிளறி விட்டு போயிடாது ஒன்னும் பேசல அப்புறம் எதுவும் பேசல கிளம்புறதானே பேசிட்டு இருக்க அப்புறம் இல்ல நான் எதுவுமே பேசலங்க ஆமா சரி பேசலாம்ல எல்லாம் இப்படி நிக்கிறியே நான் இன்னும் என்ன பண்ணிட்டேன் எங்கே நிக்குது அவன் நிக்கிற நிலைய பாத்தீங்களா அப்பா வள்ளியம்மா வாங்கம்மா என்ன நடக்குதுங்க? அம்மா வணக்கம். ரெண்டு பேரும்
என்ன 108 வயசுக்கா? ஏய் 108 வயசு வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தோட இரு. நான் ஆரோக்கியத்தோட தான் இருந்தேன். அப்புறம் அவர் பொண்டாட்டி சத்தம் போட வந்து இப்ப அந்தோணியோட இருக்கு. உன் பழக்க வழக்கமே சரியில்லாம இருக்கு. சரி இந்த அடுத்து வர முன்னாடி ஒரே பையன் எனக்கு இப்படி எல்லாம் பேசினா யாருக்கும் புரியாது. மெதுவா சரி. காட்சியை பார்க்கும் பொழுது காரைக்குடி ஆட்சி மாதிரி எப்படி தெரியுமா இருக்கு? எழில குயிலே இளமர வெயிலே பச்சரிசி வச்சது போலே சுண்டது ஏற்றி மனசே பாட்டு படிச்சு ராசா ஒரு போட்டு குழுகுது ரோசா பாட்டு படிச்சு ராசா முங்க போட்டு கொழுங்குது ரோசா காரக்குயிலே அடமயிலே எடுத்து பட்டு பாடுக்குயிலே நீட்டிட்டா ஆடிட்டு வந்தீங்களா? உன்னைய நீ தண்ணி மனம் ஒழுது பாரு நன்றி நன்றி நன்றி. பறவையில வந்துருச்சு, வரட்டுவா. ஆலோலம் 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 ஆலோலம். இந்த இடம் ரொம்ப புனிதமான இடம். வணக்கத்துக்குரிய பெரியவங்களா வருவாங்க. அப்படி யாராவது வந்தாங்கன்னா என்னையும் கூப்பிடுங்க, எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வாதம் வாங்குவோம். ஆளுக்கு ஒரு பக்கமா நின்று காவலை பார்க்கலாம். போலாமா? இடுப்பு தாண்டி உனக்கு